ஹே காய்ஸ்! இன்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச பாட்டிக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ல ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அவங்கள பார்க்கறதுக்காக நானு, மம்மி, பாட்டி 3 பேரும் வந்து ட்ரெயினில் போயிட்டுருக்கோம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு ட்ரெயினில் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணி. மம்மி வந்து கூட எப்போவுமே மோஸ்ட்டாக ட்ரெயின்லலாம் ட்ராவல் பண்ண மாட்டாங்க. டாடிக்கு வேலை இருக்கிறனால நாங்கள் 3 பேரும் ட்ரெயினில் போகலாம் அப்படின்னு சொல்லி போனோம். அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வெளியே எங்கேனா போகலாம், பீச்சுக்கு போகலான்னு பிளான் போட்டோம். ஆனால் லாஸ்ட்டில் வந்து பீச்சுக்கு போக முடியாமல் ஆயிடுச்சு. போகும்போது கிளைமேட்டே சூப்பராக இருந்துச்சு. நடுவில் மழைலாம் வேறு பெஞ்சுது. நல்லா இருந்தது. அந்த காற்றடிக்கும்போது அந்த வெயிலே இல்லை. நாங்கள் வந்து ஒரு 3:00 2:45 ட்ரெயினுக்கு கிளம்புனோம். வெயில் சுத்தமாக இல்லை. வெளில உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். கிளைமேட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. செம்ம காற்று அடிச்சிட்டு இருந்துச்சு. அரிசி புட்டு வந்து ட்ரெயினில் விற்றுட்ருந்தாங்க. சர்க்கரை போட்டு சூப்பராக இருக்கும். நான் எப்பவுமே ட்ரெயினில் போகும்போது சாப்பிடுவேன். பாட்டி வாங்கினாங்க. நான் உட்காந்து அரிசி புட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். எனக்கு தேங்காய் போட்டால் பிடிக்காது. ஆனால் தேங்காய் போட்டு வாங்கிட்டாங்க. அதனால் அதை தள்ளிட்டு லைட்டாக மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மீதி வந்து பாட்டிக்கிட்ட கொடுத்துட்டேன். சூப்பராக இருக்கும் இந்த அரிசி புட்டு. அதுக்கப்புறம் அவ்வளோதான். வாஷ்மேன்பேட்டில் இறங்கி அந்த பக்கமாக தான் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் இருக்குது, வழி இருக்குது. அதனால் நம்ம ட்ராக்கில் தான் போகணும். அதுதான் பாட்டியை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்புறதுக்குள்ளே டாடி அங்கே டேரெக்டாக வேலை முடிச்சு வந்துட்டார். அப்புறம் அவர் கூடயே வந்து வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லி போயிட்டோம். டாடி சண்டே ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும், வேண்டாம் அப்படின்னு பீச்சுக்கு வேணாம்னு சொன்னால கேன்சல் ஆகிடுச்சு. சரி ஷவர்மாவது வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஷவர்மாவும் வாழைத்தண்டு சூப்பும் வாங்கி குடிச்சிட்டு அவ்வளோதான் வீட்டுக்கு போயாச்சு. நைட் டின்னரும் முடிச்சிட்டேன். பாய்.